வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில லாஸ்ட் எபிசோடு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம ரேவதி கிட்ட அந்த மேனேஜரும் ஸ்டாஃபும் கேக்குறாங்க, இங்க பாருமா, பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ற. அந்த ஹோட்டலோட பேர் என்னன்னு சொல்லு, உன் ஹஸ்பண்டோட பேர் என்னன்னு சொல்லு. அதை விட்டுட்டு எதுவுமே சொல்லாம இப்படி அமைதியா நின்னியன்னா அப்புறம் நாங்க என்ன நினைக்கிறது? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சார் நான் பக்கத்துல உள்ள ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரூம் நம்பரையும் சொல்றாங்க. உடனே அந்த மேனேஜர் சொல்றாரு, சரி நாங்க ஃபோன் பண்ணி கேக்குறோம் அப்படின்ட்டு அவரு நேரா ஃபோன் பண்றாரு. ஆனா அந்த மேனேஜர், அதாவது அந்த ரெசார்ட்ல உள்ள மேனேஜர் தான் ஃபோன் அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணதோட அப்ப இவர் சொல்றாரு, சார் இது மாதிரி ரூம் நம்பர் 205ல இருக்கிற பர்சனோட போனை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் பக்கத்துல உள்ள ஹோட்டல்ல இருந்து கால் பண்றேன். இங்க ஒரு பொண்ணு வந்து சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம நிக்குது, கேட்டா பர்ஸ் தொலைஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்லுது. எனக்கு என்னமோ இந்த பொண்ணு பொய் சொல்ற மாதிரி தெரியுது. இந்த பொண்ணு சொல்ற மாதிரி இந்த பொண்ணோட புருஷன் அந்த ஹோட்டல்ல இருக்கானா அப்படிங்கிறத நாங்க செக் பண்ணணும். இது கேட்டதோட அவரு சொல்றாரு, சரிங்க சார் நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ரூமுக்கு கனெக்ட் பண்றாங்க. அப்ப நம்ம கார்த்தி போன் அட்டன் பண்றாரு. அப்ப அந்த மேனேஜர் பேசுறாரு, சார் இது மாதிரி பக்கத்துல உள்ள ஹோட்டல்ல இருந்து பேசுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பொண்ணு கிட்ட போனை கொடுக்குறாங்க. ரேவதி போனை வாங்கினதோட அப்ப கார்த்தி பேசுறாரு, ரேவதி என்னாச்சு, எதுக்கு உன்னோட போன்ல இருந்து கால் பண்ணாம வேற ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ற, என்ன நடக்குது, ஏதாவது பிரச்சனையா, சொல்லு ரேவதி அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் ரேவதிக்கு ஒரு யோசனை, ஏதாவது பிரச்சனைனா நான் கண்டிப்பா உனக்கு கால் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரேவதி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்கல்ல. இது வந்து நம்ம ரேவதி யோசனை பண்ணி பாக்குறாங்க. உடனே ரேவதி போனை கட் பண்றாங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க, என்னம்மா உனக்கு தெரிஞ்சவங்க அந்த ஹோட்டல்ல இருக்காங்க அப்படின்னு சொன்ன, இப்ப போனை கட் பண்ற, அப்ப நீ சொன்னது பொய்யா? இங்க பாரு, நீ சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு கண்டிப்பா பே பண்ணிட்டு தான் இந்த இடத்த விட்டு போகணும். நீ வந்து பணம் கொடுக்கல அப்படின்னா நீ என்ன பண்றன்னா நேரா அந்த ஏனம் கழுவுற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ரேவதிய சொல்றாங்க. நம்ம ரேவதி ரொம்ப கவலையா அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப ஸ்டாஃப் சொல்றாரு, இங்க பாரு, இங்க உள்ள ஏனம் எல்லாத்தையுமே கழுவி போட்டுட்டு தான் நீ இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி அமைதியா நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி, என்னது ரேவதி அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்ணா, ஆனா எங்க இருக்கா அப்படின்னு கேட்டா பதில் சொல்லல. சோ கண்டிப்பா ரேவதி ஏதோ ப்ராப்ளத்துல சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு கார்த்தி நேரா அந்த நம்பருக்கு வந்து கால் பண்றாங்க. அப்ப நம்ம கார்த்தி வந்துட்டு எந்த ஹோட்டல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. கார்த்தி நேரா அந்த ஹோட்டலுக்கு வேகமா போறாரு. ரேவதி ஏனம் கழுவ போறாங்க. அப்ப கார்த்தி ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு நேரா மேனேஜரை பார்த்து, சார் இங்க ரேவதி அப்படின்னு யாராவது வந்தாங்களா? அவங்க சொல்றாங்க, சார் காலையிலே ஒரு பொண்ணு வந்துட்டு சாப்பிட்டுட்டு காசு இல்லைன்னு சொல்லி ஏமாத்திருச்சு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு அந்த பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னதோட இவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. ரேவதி கரெக்டா அந்த ஏனம் கழுவுறதுக்காக அந்த ஏனத்துல கை வைக்க போகும் பொழுது டக்குன்னு ஸ்டாஃப்ஸ் வந்து கூப்பிடுறாங்க. மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. ரேவதி கேக்குறாங்க, என்னாச்சு? ஸ்டாஃப் சொல்றாரு, வாங்க உங்களுக்கு பே பண்ணியாச்சு. இதை கேட்டதோட ரேவதி வெளியில வராங்க. வெளியில வந்து பார்த்தா கார்த்தி நிக்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, மேடம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஹஸ்பண்ட வச்சுக்கிட்டு ஏன் மேடம் நீங்க இது மாதிரி சொல்லல, ஏன் மேடம் இப்படி பேசுனீங்க? இது கேட்டதோட ரேவதி அமைதியா இருக்காங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க பே பண்ணியாச்சு, நான் ரேவதியை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி அப்படின்னு சொல்ல நம்ம ரேவதிய கார்த்தி கூட்டிட்டு போறாரு. கார்த்தி நேரா ரேவதியை கூட்டிக்கிட்டு போகும் பொழுது ரேவதி டக்குன்னு கார்த்திய பார்த்து, ஹேய் நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க உங்களை கண்டுபிடிக்கிறது அந்த அளவுக்கு கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? நீங்க கடைசியா கால் பண்ண அந்த நம்பர் வச்சு நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப ரேவதி கேக்குறாங்க, இங்க பாரு, என்ன சென்டிமெண்ட கிரியேட் பண்ணி என்கிட்ட க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறியா? கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க அதுல எனக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது.
நீங்கள் என் கூட வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அம்மாவுக்கு நான் தான் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்துட்டு உங்களை காப்பாற்றுறதுக்காக வந்தேன். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் மனசை ஜெயிக்கிறதுக்காகவோ உங்களை ஏமாத்துறதுக்காகவோலாம் நான் இதெல்லாம் எதுவும் பண்ணலை. இதை கேட்டதோட ரேவதி சொல்கிறாங்க, ஓ அப்படியா, நம்பிட்டேன். நீ என்னெல்லாம் பிளான் பண்ணுவ அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நடந்த விஷயத்த உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட அவ்வளோதானே. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, உங்ககிட்ட இதுக்கு மேலே சொல்லி புரிய வைக்க முடியாது, நீ வா போகலாம் அப்படின்ட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி நேராக ரேவதி கிட்ட, இங்கே பாரு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் அதை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா கார்த்தி வந்துட்டு நேராக கொஞ்சம் நேரம் கழித்து வராரு. வந்துட்டு நேராக ரேவதி கிட்ட இந்தா அப்படின்னு சொல்லி பர்ஸையும் ஃபோனையும் கொடுக்குறாங்க. அப்போ ரேவதி கேட்குறாங்க, இதை உன்னை கொண்டுட்டு வர சொல்லி நான் உன்கிட்ட சொன்னேனா? கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, இதில் உங்களோட ஃபோன் இருக்குது, உங்களோட ஃபோனை வச்சு யாராவது மிஸ்யூஸ் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, ப்ராப்ளம் ஆகிரும்ல, அதனால தான் நான் போயிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, ஓ அப்படியா, ஆனால் நீ கிடைச்ச விஷயத்தையெல்லாம் உன் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு என் மனசில் இடம் பிடிக்கலாம் அப்படின்னு தானே நினைக்கிறேன். அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அந்த மாதிரி எந்த இன்டென்ஷனும் இல்லை, இது ஒரு ஃபோன், இந்த ஃபோனை வச்சு என்ன மிஸ்யூஸ் வேணாலும் பண்ணலாம், அதான் இந்த ஃபோனை போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன், இந்தாங்க அப்படின்னு சொன்னதோட ரேவதி வாங்கிக்கிறாங்க. சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பர்ஸ்லேருந்து பணத்தை எடுத்து கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க. கார்த்தி கேட்குறாரு, எதுக்கு இந்த பணத்தை கொடுக்குறீங்க? அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அந்த ஹோட்டலில் நான் சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்தியல்ல, அதுக்கு தான். இதை கேட்டதோட கார்த்தி கேட்குறாரு, அதெல்லாம் வேணாம் பரவாயில்ல. ரேவதி கேட்குறாங்க, இங்கே பாரு, நீ காசு கொடுத்து நான் சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, காசை வாங்கிக்க அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் காசை வாங்கிக்கிறாரு. கார்த்தி காசை வாங்கின பிறகு நம்ம ரேவதி கேட்குறாங்க, அப்புறம் எதுக்கு நீ இங்கேனே நின்றுக்கிட்டு இருக்க, கிளம்பு. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நான் வெளியில் மேனேஜர் கிட்ட கேட்டு பார்த்துட்டேன், ரூம் எதுவுமே அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு, வேறு வழி இல்லை, நான் இங்கே தான் ஸ்டே பண்ணணும். அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இப்படியெல்லாம் பேசி என் மனசில் இடம் பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ என்ன நினச்சாலும் சரி, இந்த ரூமில் நீ இருக்கக்கூடாது, ஒரே ரூமில் என்னால் ஸ்டே பண்ண முடியாது. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நான் போயிட்டு அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் வந்தேன், ஒரு ரூம் கூட அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, நான் என்ன தான் பண்ணுறது? உடனே ரேவதி கேட்குறாங்க, சரி ஓகே, அந்த சோஃபாவில் படுத்துக்கோ, எனக்கு உன் கூட ஒரே ரூமில் தங்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. கார்த்தி சொல்கிறாரு, நான் மட்டும் விருப்பப்பட்டு இங்கே இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு விருப்பம் இல்லை தான். அதுக்கப்புறம் ரேவதியும் சரி அப்படின்ட்டு போயிட்டு அந்த பெட்டில் உட்காந்துட்டு ஒவ்வொரு படம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு படத்துலையும் தவறான சீன்கள் வருது. இதை பார்த்ததோட ரேவதி அதிர்ச்சி ஆகி, ஐயோ இந்த டிரைவர் இதை பார்த்தானா என்னன்னு தெரியலையே, சரி எதை போட்டாலும் இதே வருது, நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்னு டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரேவதி தூங்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு கார்த்தி பக்கத்தில் வந்து ரேவதிக்கு முத்தம் கொடுக்குற வர மாதிரி கனவு வருது. இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சியாகி டக்குன்னு கத்திக்கிட்டே எந்திரிக்கிறாங்க. ரேவதி இப்படி கத்திக்கிட்டே எந்திரிக்கிறத பார்த்துட்டு தூக்கத்துலேருந்து கார்த்தி அதிர்ச்சியாகி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரேவதி நினைக்கிறாங்க, ஓ இது கனவா அப்படின்ட்டு கார்த்தியை பார்த்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி நேராக ரேவதியை பார்த்துட்டு, சரி ஓகே நீங்கள் இங்கே இருங்க, நான் போகிறேன். ரேவதி கேட்குறாங்க, இந்த நேரத்தில் எங்கே போகிற? கார்த்தி சொல்கிறாரு, இல்லை நான் வெளியிலே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரி போ அப்படின்னு சொன்னதோட கார்த்தி அங்கேருந்து வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு மேனேஜர்கிட்ட போயிட்டு, சார் ஏதாவது ரூம் அவைலபிளாக இருந்தால் சொல்லுங்கள் சார். அவர் சொல்கிறாரு, சார் நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், எந்த ரூம்ஸுமே அவைலபிள் இல்லை சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். கார்த்தி சொல்கிறாரு, சரி வேறு ஏதாவது நார்மல் இருந்தால் சொல்லுங்கள், ஸ்டாஃப்ஸ் தூங்குற மாதிரி இருந்தாலும் ஓகே. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சார் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது சார். கார்த்தி சொல்கிறாரு, பரவாயில்ல நான் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன். இதை கேட்டதோட அவரும் சரி அப்படின்னு சொன்னதோட கார்த்தி நேராக அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே நிறைய கட்டில் கிடக்கு, நிறைய பேர் படுத்திருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு கார்த்தி உட்கார்றாரு. அப்போ கார்த்திக்கு ஒரு யோசனை, ஏன்னா மாயா இங்கே இருக்காங்க, மாயாவால் ரேவதிக்கு ஏதாவது ஆபத்து வரும் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அப்போ கார்த்தி வந்துட்டே நேராக மறுபடியும் ரேவதியோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்போ ரேவதி நினைக்கிறாங்க, இந்த நேரத்தில் யார் அப்படின்ட்டு வந்து கதவை திறக்கிறாங்க. பார்த்தா கார்த்தி நிற்கிறாரு. ரேவதி கேட்குறாங்க, இப்போ தான் ரூமை விட்டு வெளியில் போனேன், மறுபடியும் வரேன்? அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் வந்தேன், என்னை தவிர்த்து வேறு ஏதாவது ரூம் கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் திறக்காதீங்க, நான் காலையில் தான் வந்து திறப்பேன். அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும், ஓ வேலையை பாரு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட் வான் தான் பண்ணேன்,
இது கேட்டத்தோட ரேவதியும் சரிப்பா எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் கதவை சாத்திட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, இவன் இந்த ரூம்ல இல்லாம இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரேவதி போயிட்டு இனிமே கார்த்தி இந்த டிரைவர் பையன் இல்லை, இனிமே நம்ம நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு நிம்மதியா தூங்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி அங்கேருந்து போயிட்டு பெட்ல தூங்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி காலையிலேயே எந்திரிச்சு அப்பாடா இந்த டிரைவர் தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எந்த பிரச்சனையும் பண்ணலை, நம்ம நிம்மதியாக அம்மா பாட்டுக்கு நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. அப்போ ரேவதி காலையிலே ஃப்ரெஷ்ஷப் ஆகி எந்திரிச்சு அந்த டிரைவர் வரத்துக்குள்ளே நம்ம எங்கேயாவது கிளம்பி போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் வெளியில் வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதியோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க திவ்யா, அவங்களும் அதே ரெசார்ட்டுக்கு அவங்களோட மொமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு நேராக மேனேஜர்கிட்ட, சார் இது மாதிரி எங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிள் இருந்துச்சு இல்லை சார், எங்கே சார் அப்படின்னு கேட்க அவர் சொல்கிறாரு, சார் நீங்கள் வந்துட்டு 1 மணி நேரத்திற்கு முன்னாடியே வந்துட்டீங்க சார், இது மாதிரி 1 மணி நேரத்திற்கு அப்புறம் தான் சார் அவங்க க்ளீன் பண்ணுவாங்க, முன்னாடியே வந்துட்டு அந்த ரூம் வேணும் அப்படின்னு சொன்னா என்ன சார் இதெல்லாம் நியாயம், வாய்ப்பே இல்லை சார், கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு திவ்யா சொல்றாங்க, சார் ஃப்ளைட்டு 1 மணி நேரத்திற்கு முன்னாடியே வந்ததுக்கு அதுக்கு நாங்க எப்படி சார் பொறுப்பாவோம், நீங்க பாட்டுக்கு எங்கேயாவது எங்களை போக சொன்னா நாங்க ரொம்ப டயர்டா இருக்கோம் சார், வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம், என்ன சார் இப்படி சொல்றீங்க. அதுக்கு மேனேஜர் சொல்றாரு, சார் அதுக்கு நாங்க என்ன சார் பண்றது அப்படின்னு. அப்ப எங்க வாக்குவாதம் நடக்கிறத நம்ம கார்த்தி பாக்குறாரு. அதே நேரத்துல நம்ம ரேவதியும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப ரேவதி அவங்க ஃப்ரெண்டு திவ்யாவை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ இவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு திவ்யாவாச்சே, இவ கூட நான் காலேஜ்ல படிக்கும் பொழுது நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் வந்துட்டு என் லவ்வரை ரொம்ப அருமையா பார்த்துப்பேன், என் புருஷனா நான் அவ்வளோ காதலிப்பேன், நான் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நான் இந்த திவ்யா கிட்ட அவ்வளவும் சொல்லியிருக்கேனே, இப்ப இந்த டிரைவரை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா ரொம்ப கிண்டல் பண்ணுவாளே, நம்ம எப்படி அவகிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்ட்டு ரேவதி நினைச்சிட்டு ரொம்ப கவலையா நிக்கிறாங்க. அப்ப நம்ம கார்த்தி போயிட்டு அந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, சார் இது மாதிரி 1 மணி நேரத்திற்கு முன்னாடியே எங்க ஃபிளைட் வந்துருச்சு சார், அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும், அதுக்கு இவர் ரூம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு சார், 1 மணி நேரத்திற்கு அப்புறம் தான் ரூம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க, நாங்க ரொம்ப டயர்டா இருக்கோம் சார், முடியல சார் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, அதுக்கு என்ன என்னோட ரூம்ல ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டே பண்ணிக்கிடுங்களேன். அதே நேரத்துல அந்த திவ்யா நேரா ரேவதிய பாத்துறாங்க. ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி திவ்யாவை பார்த்ததோட தப்பிச்சு அந்த இடத்துல இருந்து போறாங்க. திவ்யா நேரா கார்த்தியை பார்த்து, ரேவதி ஏன் என்ன பார்த்து ஓடுறா அப்படின்னு கேட்க கார்த்தி கேக்குறாரு, ரேவதியா, ரேவதியா உங்களுக்கு தெரியுமா. திவ்யா சொல்றாங்க, சார் நாங்க 2 பேருமே காலேஜ்ல படிச்சிருக்கோம் சார். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, ஓ அப்படியா. அப்ப திவ்யா சொல்றாங்க, சார் உங்க ரூம்ல தானே ரேவதி இருக்கா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நேரா நம்ம ரேவதியோட ரூமுக்கு போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி பயத்துல இருக்காங்க. அந்த திவ்யாவோட கண்ணுல நல்ல வேலை நம்ம படல, அவ மட்டும் நம்மள பாத்திருந்தா கேள்வியே கேட்டு நம்மள சாகடிச்சிருப்பா. நான் வேற அவகிட்ட நான் லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன், நான் வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவ்வளவு பீட்டர் விட்டுருக்கேன். இந்த நேரத்துல அவளுக்கு மட்டும் நான் லவ் மேரேஜ் பண்ணல, நான் இது மாதிரி டிரைவரை தான் மேரேஜ் பண்ணிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ என்ன கிண்டல் பண்ணிருவாளே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு பயத்துல இருக்காங்க. கார்த்தி நேரா அதே 2 பேரால நம்ம ரேவதியோட ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்ப நம்ம ரேவதி போயிட்டு கதவை திறக்கிறாங்க. பார்த்தா நம்ம கார்த்தி அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்காங்க. இத பார்த்ததோட நம்ம ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. திவ்யா நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி என்னடி என்னை பார்த்து அப்படி முடியாத, என்னடி நினைச்சிட்டு இருக்க, இத்தனை வருஷம் கழிச்சு நான் உன்னை பாக்குறேன், என்னை பார்த்ததுக்கான ஒரு சந்தோஷம் கூட உன்கிட்ட இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, சாரி திவ்யா, நான் உன்னை சரியா கவனிக்கல, நான் பார்த்திருந்தேன்னா எப்படி வந்துட்டு உன்னை பார்க்காம வருவேன், நான் வந்துட்டு ஒரு முக்கியமான பொருளை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதான் எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட அந்த திவ்யா கேக்குறாங்க, இங்க பாருடி, நான் 1 மணி நேரத்திற்கு முன்னாடியே வந்துட்டேனா, அதனால ரூம 1 மணி நேரத்திற்கு அப்புறம் தான் அவங்க ரெக்கவர் பண்ணி தரேன்னு சொல்றாங்க, கொஞ்ச நேரம் மட்டும் உன்னோட ரூம்ல ஸ்டே பண்ணிக்கவா, சரி உனக்கு கல்யாணம் ஆகிட்டா அப்படின்னு கேட்க அப்ப ரேவதி சொல்றாங்க, கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு சொல்ல அப்ப அந்த திவ்யா வந்துட்டு நேரா கார்த்திய பார்த்துட்டு, பார்க்கவே ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா
நம்ம கார்த்தி சொல்றாரு, சரி ஓகே பேசுனது போதும், போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நீங்க டயர்டா இருக்கேன்னு சொன்னீங்கல்ல. இது கேட்டதோட திவ்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆக போறாங்க. அப்ப அவங்க போனதோட நம்ம ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, என்ன வேலை பண்ணிருக்க நீ அப்படின்னு கேட்க, கார்த்தி கேக்குறாரு, நான் என்ன பண்ணேன்? ரேவதி சொல்றாங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்திய பார்த்து அவளை நீ ஏன் வாலண்டியரா கூட்டிட்டு வர? ஏன் அப்பதான் நான் உன்னை லவ் பண்ற மாதிரி லவ் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சியா? ஆர்த்தி சொல்றாரு, நீ என்ன சொல்றனே எனக்கு புரியல, இப்ப எதுக்கு நீ கண்டபடி வளர்ற? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, உன் பிளான் என்னன்னு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. என் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்துட்டு எப்படியாவது என் மனசுல இடம் பிடிக்கலாம் அப்படின்னு தானே பிளான் பண்ற. நீ என்ன பிளான் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. கார்த்தி சொல்றாரு, நான் எப்படியும் உன்கிட்ட என்ன சொன்னாலும் நீ நம்ப போறது கிடையாது. அதனால கண்டிப்பா உன்கிட்ட பேசி நான் ஏன் வந்துட்டு இப்படி டயத்தை வேஸ்ட் பண்ணணும்? உன் ஃப்ரெண்ட பார்த்தேன், ஆனா அது உன் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியாது. பாவம் 2 பேரு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினைச்சுதான் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு நம்ம ரூம்ல இடம் கொடுக்கலான்னு நினைச்சேன். ஏன்னா நம்ம 2 பேரும் இங்க ஒன்றும் ஹனிமூனை என்ஜாய் பண்றதுக்கு வரல இல்ல அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய ஆப்பு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி டென்ஷன் ஆகுறாங்க. அப்பதான் நம்ம திவ்யா வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகி வராங்க. வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட, ரேவதி இங்க பாரு, ஒரு 1 hour வந்துட்டு இங்கே இருக்க முடியாது, நம்ம 2 பேரும் ஜஸ்ட் வெளியில போயிட்டு வருவோமா அப்படின்னு சொன்னதோட உடனேயே நம்ம ரேவதியும் சரிவா போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அப்ப திவ்யா சொல்றாங்க, என்னடி நீ மட்டும் வர, உன் ஹஸ்பண்டையும் கூப்பிடுறீ? இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அவருக்கு ஏதாவது வேலை இருக்கும். அப்ப திவ்யா ஹஸ்பண்ட் சொல்றாங்க, அவருக்கு என்ன வேலை இருக்க போகுது? அவர் என்ன இங்க வேலையா பார்க்க வந்திருக்காரு? அவரோட மொமெண்ட்ஸை என்ஜாய் பண்ண வந்திருக்காரு. சார் நீங்களும் வாங்க சார். இதை கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. ரேவதி முறைக்கிறாங்க. அப்ப நம்ம கார்த்தி நேரா ரேவதிய பார்த்துட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்ப திவ்யா சொல்றாங்க, ரேவதி, நம்ம காலேஜ் டேஸ்ல உள்ள ஞாபகம்லாம் எனக்கு அப்படியே இருக்கு. இதை கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆஹா, இவ அங்க சுத்தி இங்க சுத்தி இங்கதான் வரா அப்படின்னு. அப்ப நம்ம திவ்யா சொல்றாங்க, இங்க பாருடி, இந்த மாதிரி நம்ம காலேஜ் டேஸ்ல எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம், லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒரு சபதம் போட்டோம்ல. சரி, உங்க அம்மா உன்னை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண வச்சாங்களா என்ன? இதை கேட்டுட்டு ரேவதி அமைதியா இருக்காங்க. அப்ப நம்ம கார்த்தி திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. அப்ப திவ்யா சொல்றாங்க, ஆனா ரேவதி, நான் சொன்ன மாதிரியே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். இவர் தான் என் ஹஸ்பண்ட். ரொம்ப அருமையா பார்த்துப்பாரு என்னைய. நாங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். இவர் பெரிய பிசினஸ் நடத்துறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த திவ்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் கேட்டுட்டே ரேவதி நினைக்கிறாங்க, ஐயோ, என் புருஷன் டிரைவர்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாளே அப்படின்ட்டு ரேவதி பயத்திலேயே நிக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோடு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அப்கமிங் எபிசோட்ஸை நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.